PKR கட்சியின் இரண்டாவது துணைத் தலைவராக தம்மை நியமிக்கும் பரிந்துரையை தாம் நிராகரித்த விஷயத்தை டத்தோஸ்ரீ ரஃபீசி ரம்லி அம்பலப்படுத்தியுள்ளார். புதிய துணைத் தலைவராக பேராளர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நூருல் இசா அன்வாரே அப்பரிந்துரையை முன்வைத்ததாக அவர் தெரிவித்தார். நூருல் இசா என்னை சந்தித்து அந்த யோசனையை முன்வைத்தார். அவருடன் இணைந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டார். ஆனால் தலைவர் பதவியை கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை என ரஃபீசி திட்டவட்டமாக கூறினார். தேர்தலில் தோற்றால் கட்சியில் எந்த பதவியிலும் இருக்கப் போவதில்லை என்பதை தாம் ஏற்கனவே திடமாக முடிவு செய்துவிட்டதாக அவர் கூறினார். மே 23 PKR கட்சி தேர்தலில் நடப்பு துணைத் தலைவராக இருந்த ரஃபீசியை நூருல் இசா தோற்கடித்தார். இதையடுத்து கடந்த வாரம் பொருளாதார அமைச்சர் பதவியில் இருந்து விலகுவதாக அறிவித்த ரஃபீசி தற்போது விடுமுறை சென்றுள்ளார். அவரின் பதவி விலகல் ஜூன் 17ஆம் தேதி அமலுக்கு வரும். டாக்டர் அப்பாராவ் சன்னாசையின் த ரப்பர் எஸ்டேட் பாய், பால்வெட்டியின் மகன், பல்கலைக்கழக விரிவுரையாளரான சுயசரிதை. இவரின் மகள் டாக்டர் நிஷாந்தி அப்பாராவ் கைவண்ணத்தில் உருவான டிவினிட்டி இன் டைவர்சிட்டி, 108 இந்து தெய்வங்களின் சுருக்க கதை. தந்தை மகள் படித்திருக்கும் இந்த சிறப்புமிகு நூல்களை உடனே வாங்கி படியுங்கள். அம்னோவில் இருந்து விலகி PKRல் இணைய டத்தோஸ்ரீ துங்கு ஜஃப்ருல் துங்கு அப்துல் அசீஸ் எடுத்துள்ள முடிவால் ஏற்படும் விளைவுகளை தேசிய முன்னணி விவேகமான அணுகுமுறையுடன் கையாள வேண்டும். தேசிய முன்னணி அளவில் அது கலந்தாலோசிக்கப்பட வேண்டும் என்றும் மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்தோஸ்ரீ M சரவணன் வலியுறுத்தினார். இல்லையென்றால் கட்சி தாவல் கலாச்சாரத்தை இது மீண்டும் தொடக்கி வைத்து விடும் என்றார் அவர். ஜஃப்ருல் அம்னோ உறுப்பினராக இருந்தாலும் இது அம்னோ சம்பந்தப்பட்ட விவகாரம் மட்டுமல்ல, மாறாக தேசிய முன்னணியையும் ஒட்டுமொத்தமாக உட்படுத்திய விஷயமாகும். தேசிய முன்னணி என்ற கூட்டணி அடிப்படையிலேயே அவர்கள் அரசாங்க பதவிகளில் இருக்கிறார்கள். மாறாக எந்த ஒரு தனிப்பட்ட கட்சி சார்ந்தும் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்றார் அவர். பேரா தாப்பா நாடாளுமன்ற உறுப்பினருமான டத்தோஸ்ரீ சரவணன் தாப்பா தமிழன் ஏற்பாட்டில் நடைபெற்ற 9 கால்பந்து போட்டிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசினார். தங்கு ஜஃப்ருல் விஷயத்தில் அம்னோ இன்னமும் பெரிய அண்ணன் போன்றே நடந்து கொள்வதாக மாய்காவின் தேசிய வியூக இயக்குனர் டத்தோ ஆர் தினாலன் முன்னதாக சாடியிருந்தார். ஜஃப்ருல் விலகினாலும் அமைச்சரவையில் அம்னோவின் 7 முழு அமைச்சர் பதவிகள் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என அதன் தலைவர் டத்தோஸ்ரீ அமர் ஜாஹிர் அமிடி கூறியிருந்தார். இது உண்மையிலேயே ஏமாற்றம் அளிப்பதாக தினாலன் கூறினார். தேசிய முன்னணி கூட்டணியில் அம்னோ ஒன்றும் ஒற்றை உறுப்பினர் கிடையாது. மாய்கா, மாசிசா என பிற கட்சிகளும் உள்ளன. எனவே எந்த ஒரு அமைச்சர் பதவி நியமனமும் தேசிய முன்னணி மட்டத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என தினாலன் வலியுறுத்தியிருந்தார். பிரம்மாண்ட அரங்கம், 10 ஃபெஸ்டிவல்ஸ், 100க்கும் அதிகமான நட்சத்திர கலைஞர்கள், ஆயிரக்கணக்கான போட்டியாளர்கள், லட்சக்கணக்கான பார்வையாளர்கள், மில்லியன் கணக்கான சாய்ஸஸ், இவை அனைத்தும் நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ்பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியா விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் பியாண்ட் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ 4 8 ஜூன் வரை KSL எஸ்பிளனட் மால், பண்டார் பஸ்தாரி, கிளாங்கில். இதுவரை இல்லாத பிக் சேல், பிக் டிஸ்கவுண்ட். ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து இந்தியா பாகிஸ்தான் இடையே மூண்டுள்ள மோதல் அவ்விரு நாடுகளை மட்டுமே உட்படுத்தியதாகும். எனவே மற்ற நாடுகள் அதில் மத்தியஸ்தம் செய்ய வேண்டியதில்லை என இந்திய நாடாளுமன்ற உறுப்பினர் சஞ்சய் குமார் ஜா கூறினார். அதேவேளையில் அந்த பயங்கரவாத தாக்குதலை வன்மையாக கண்டித்த மலேசியாவின் செயலை நாங்கள் பாராட்டுகிறோம் என்றார் அவர். அனைத்து கட்சிகளையும் உள்ளடக்கிய 9 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுக்கு தலைமையேற்று மலேசியா வந்துள்ள சஞ்சய் நேற்று செய்தியாளர்களிடம் அவ்வாறு பேசினார். பாகிஸ்தான் மீது இந்தியா நடத்திய ஆபரேஷன் சிந்தூர் திட்டம் குறித்து உலக நாடுகளுக்கு விளக்கம் அளிக்கும் பொருட்டு இக்குழு மலேசியா வந்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் சுற்றுப்பயணிகள் மீது மேற்கொள்ளப்பட்ட பயங்கரவாத தாக்குதலுக்கு பாகிஸ்தானும் துணை போனதற்கு பல ஆதாரங்கள் இருப்பதாக அக்குழு விளக்கமளித்தது. இந்தியா அமைதியை விரும்புகிறது, பொருளாதார வளர்ச்சியில் கவனம் செலுத்துகிறது, ஆனால் அதனை சீர்குலைப்பதே பாகிஸ்தானின் எண்ணமாக இருப்பதாக சஞ்சய் கூறினார். After terrorist attack in Pahalgam, their resistance front, the proxy of Lashkar-e-Taiba, they take responsibility of, they tweeted also, and later on they withdrew. And yes, we targeted those 9 terrorist infrastructure. We had information. More than 100 terrorists were killed.
you have must be seen the funerals also, where Pakistani generals were there in those funerals of terrorists. They were given a state funeral, these terrorists. So, and I told earlier also that that operation has started in night. So no civilian is targeted. And those 9 terrorist infrastructure were destroyed. And then Pakistan, after 2 days, also attacked us, and then we also demolished their air base, including Noor Khan Air Base and other bases. And then they asked for, so that's the official. As far as what will happen next, so Government of India line is absolutely clear. Operation Sindoor is not over. If any terrorist activity, if our civilian will be targeted, we will treat as an act of war, and we will not sit and exchange our information. 26 பேரை பலி கொண்ட ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பயங்கரவாதத்துக்கு கண்டனம் தெரிவித்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றத்தை தணிக்க மலேசியா தயாராக இருப்பதாக மே 5ஆம் தேதி பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. With all the people here, no sir, in Malaysia, and we are going to just request Malaysian government that you have sent a very strong condolence message, and you are standing by the countries which actually perpetrate terrorism. Let us carry forward our war against terrorism. We need Malaysia's support. இவ்வேளையில் பண மோசடி மற்றும் பயங்கரவாதத்திற்கு நிதி அளிப்பதை தடுக்கும் அனைத்துலக கண்காணிப்பு அமைப்பான FATF பட்டியலில் பாகிஸ்தானை மீண்டும் சேர்க்க இந்தியா முயற்சிப்பதாக சஞ்சய் கூறினார். பயங்கரவாத நடவடிக்கைகளில் பாகிஸ்தானுக்கு தொடர்பு இருப்பதற்கான ஆதாரங்கள் இந்திய அரசாங்கத்திடம் உள்ளன. மலேசியா உட்பட மற்ற வெளிநாடுகள் இதில் எங்களை ஆதரிக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் என சஞ்சய் கூறினார். பாகிஸ்தான் ஏற்கனவே 2012 முதல் 2015 வரையிலும் பின்னர் 2018 முதல் 2022 வரையிலும் அப்பட்டியலில் இருந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. கடா பீடோங்கில் அமைந்துள்ள எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் அதன் வேந்தர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனின் முழு ஒத்துழைப்போடு முதன்முறையான முவாய் தாய் குத்துச்சண்டை போட்டியை மிக சிறப்பாக ஏற்று நடத்தியது. மே 31ஆம் தேதி எய்ம்ஸ் பல்கலைக்கழக வளாகத்தில் கடா மாநில மாய்கா ஒத்துழைப்புடன் மாய்கா MIED விளையாட்டு பிரிவும் குருபு மிக்ஸ் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அகாடமியும் இணைந்து இதனை ஏற்பாடு செய்திருந்தன. பல்வேறு மாநிலங்களில் இருந்து 40 பெண்கள் உட்பட 170 போட்டியாளர்கள் இதில் பங்கேற்றனர். அவர்களில் 70 பேர் இந்தியர்கள், 100 பேர் மலாய்க்காரர்கள் ஆவர். 13 வயதுக்கு கீழ்ப்பட்ட பிரிவில் 34 சிறார் போட்டியாளர்கள் கலந்து கொண்டதும் சிறப்பம்சமாகும். ஜூனியர், அமேச்சர், ப்ரோ மற்றும் VIP தைத்தல் என 4 பிரிவுகளில் போட்டி நடத்தப்பட்டது. ரொம்ப வருஷமா வந்துட்டு நான் சாம்பியன் ஆகணும்னு எனக்கு ஆசை. அதனால் வந்துட்டு நான் இன்னும் மேற்கொண்டு நிறைய ட்ரைனிங் பண்ணி நிறைய ஃபைட் வந்துட்டு போய் வின் பண்ணுவேன் நினைக்கிறேன். கண்டிப்பாக கோல்டு எடுப்பேன். இந்த மலேசியா சாம்பியனாக ஆகணும்னு எனக்கு ஒரு ஆசை. கண்டிப்பாக சாம்பியனாக ஆவேன். இது வந்துட்டு எங்கள் மாஸ்டர் வந்துட்டு இந்த அளவுக்கு வந்துட்டு என்னை கொண்டு வந்திருக்காருன்னா கண்டிப்பாக அவர் பேரை வந்துட்டு நான் ஏற்றுவேன். இது வந்துட்டு நான் என் மாஸ்டருக்காக டெடிகேட் பண்ணுறேன். நான் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்கேன். ஜெயிச்சதில் ரொம்ப சந்தோஷம். என்னோடய வெற்றியை என்னோட மாஸ்டருக்கும் பேரண்ட்ஸ்க்கும் டெடிகேட் பண்றேன். போட்டியாளர்களுக்கு ஊக்கமளிக்கும் பொருட்டு குடும்பத்தார், பொதுமக்கள் என சுமார் 1000 பேர் வரை போட்டியை கண்டுகளிக்க வந்திருந்தனர். கட்சியின் பொதுச் செயலாளர் டத்தோ டாக்டர் S. ஆனந்தன், கடா மாய்கா தலைவர் SK சுரேஷ், எய்ம்ஸ் தலைமை செயலதிகாரி பேராசிரியர் டாக்டர் கிரண் ரெட்டி, டத்தோ J. தினகரன், டத்தோ AT. குமாரராஜா, குருமு MMA அகாடமி தோற்றுனர் மாஸ்டர் பிரகாஷ், மாய்கா விளையாட்டு பிரிவின் தலைவர் ஆண்ட்ரூ டேவிட் உள்ளிட்டோர் சிறப்பு வருகை புரிந்தனர். வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இப்போட்டி குறிப்பாக நம் இந்திய போட்டியாளர்களுக்கு ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்ததாக ஆண்ட்ரூ டேவிட் வணக்கம் மலேசியாவிடம் தெரிவித்தார். இது முதல் தடவை எய்ம்ஸில் வந்து இந்த முவாய் தாய் சாம்பியன்ஷிப் செஞ்சுருக்கோம். முவாய் தாய் சாம்பியன்ஷிப் வந்து நம்ம இந்தியர்களில் ரொம்ப புதுமையான ஒரு சண்டை. அதில் நிறைய பங்களிப்பு இல்லை. இது வந்து அவங்களுக்கு ஒரு மேடை அமைச்சு கொடுக்கறதுக்கும் இன்னும் நிறைய இளைஞர்களை இந்த முவாய் தாய் ஃபைட்க்கு கொண்டு வரதுக்கும் இது எங்களோட முதல் முயற்சி. மேலும் மேலும் இந்த முயற்சி தொடரும். இன்ற வேளையில் இந்த முயற்சிக்கு எல்லாமே முழு காரணம் எங்களுக்கு ஆதரவாக இருந்த, எங்களுக்கு ஒரு பெரிய மலை போல சப்போர்ட்டாக இருந்த எங்கள் தான்ஸ்ரீ டத்தோஸ்ரீ S. A. விக்னேஸ்வரன் அவர்கள். மேலும் மேலும் இந்த இனிஷியேட்டிவ் வந்து நாடுத்தளவில் செய்கிறதாக நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். தான்ஸ்ரீ S. A. விக்னேஸ்வரன் மற்றும் டத்தோஸ்ரீ M. சரவணன்
தலைமையில் பீரோ சுக்கான் வந்து நாடு தலைமையில் மோத்தாய் ஒன்றும் இல்லை, இங்கே நிறையா போட்டிகள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அன்றைக்கி ஜொஹோவில் வந்து கால்பந்து போட்டி செஞ்சோம். இன்றைக்கி மோத்தாய் செஞ்சுருக்கோம். தமிழ் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கும் நம்ம போட்டிகள்லாம் வழங்கிக்கிட்டு இருக்கோம். மேலும் மேலும் எங்களோட இந்த இனிஷியேட்டிவ் தொடரும் மற்றும் நிறையா பேரை தேர்ந்தெடுத்து நிறையா போட்டிகளுக்கு மாநில ரீதியிலையும் தேசிய ரீதியிலையும் பங்களிக்க வைக்கிறது தான் எங்களோட மெயின் குறிக்கோளாக இருக்குது. இது வெறும் தொடக்கமே. இனி தொடர்ந்து இப்போட்டி நடத்தப்படும் என கூறிய ஆண்ட்ரூ தேசிய தலைவர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரனின் பேராதரவுக்கு நன்றி தெரிவித்தார். கல்வி ஒன்றே நம் சமூகம் முன்னேற முதன்மை ஆயுதம். அதனை முன்னிறுத்தி செயல்படும் எய்ம்ஸ் பல்கலைக்கழக வேந்தர் தான்ஸ்ரீ விக்னேஸ்வரன் கல்வியோடு விளையாட்டும் ஒன்றிணைவது ஒவ்வொரு மாணவனையும் சுயக்கட்டுப்பாடும் ஆரோக்கியத்தோடும் வைத்திருக்கும் என நம்புகின்றார். அதன் ஒரு பகுதியாகவே இப்போட்டி எய்ம்ஸ் பல்கலைக்கழக ஆதரவோடு நடத்தப்பட்டது. பிணை பணம் கோருவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஆள்கடத்தலை ஜொஹோர் போலீஸ் 24 மணி நேரங்களில் முறியடித்துள்ளது. தனது நண்பர் கடத்தப்பட்டதாக 46 வயது வெளிநாட்டு ஆடவர் முன்னதாக போலீசில் புகார் செய்தார். கணவரை விடுவிக்க கடத்தல்காரர்கள் 20,000 ரிங்கேட் பிணை பணம் கோருவதாக நண்பரின் மனைவி தம்மிடம் கூறியதாக அவ்வாடவர் அப்புகாரில் தெரிவித்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீஸ் கூலாயிலும் குலுவாங் சிம்பாங் ரங்கத்தில் மே 28ஆம் தேதி 5 ஆடவர்களை கைது செய்தது. 22 முதல் 48 வயதிலான அந்த 5 ஒருவர் உள்ளூர்வாசி, 4 வெளிநாட்டவர்களாவர். அவர்களிடம் இருந்து பல்வேறு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டன. எனினும் அது குறித்தும் அவர்களின் அடையாளம் குறித்தும் மேற்கொண்டு கருத்துரைக்க போலீஸ் மறுத்துவிட்டது. 5 6 நாட்களுக்கு விசாரணைக்காக தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். கடத்தப்பட்ட ஆடவர் மே 29ஆம் தேதி கூலாயில் பாதுகாப்பாக மீட்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜோர் இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 24 மே தொடக்கம் 2 ஜூன் வரை தாசிக் சென்ட்ரல் ஸ்கூடாய் ஜோர் பார்வில் ஹோல்சேல் விலையில் சாரிகள், பஞ்சாபி சூட், லெஹங்கா, வெட்டிங் கலெக்ஷன்ஸ், கிட்ஸ் வேர் அனைத்தும் உண்டு. ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான உணவுகள், பானிபூரி, குனாஃபா, சீஸ் நாச்சோஸ், இந்தியன், வெஸ்டர்ன், அரபிக் என கலக்கலான உணவுகள். சாப்பிட ஒரு நாள் போதாது, திரண்டு வாருங்கள். ஜொஹோர் மூவார் அருகே பிளஸ் நெடுஞ்சாலையில் டொயோட்டா அல்ஃபாட் MPV வாகனம் பின்னால் இருந்து புரோத்தோன்சாகா காரை மோதியதில் அதில் இருந்த 2 வயது பெண் குழந்தை பரிதாபமாக உயிரிழந்தது. படுகாயமடைந்த ஐஷா சோஃபியா அன்வாருடேன் 2 நாட்களாக தீவிர சிகிச்சை பிரிவில் உயிருக்கு போராடி புதன்கிழமை காலை உயிரிழந்தாள். மே 26ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு ஐஷாவின் குடும்பம் பயணித்த கார் நெடுஞ்சாலையின் இடப்பக்கமாக போய்க் கொண்டிருந்தது. இந்நிலையில் பின்னால் இருந்து டொயோட்டா அல்ஃபாட் மோதும் காட்சி வைரலாகி உள்ள டேஷ்கேம் பதிவில் தெரிகிறது. MPV கட்டுப்பாட்டை இழந்து காரை மோத அந்த புரோத்தோன்சாகா தடம் புரண்டு சாலை தடுப்பில் மோதியது. காரோட்டி மற்றும் இதர 2 பயணிகளும் அதில் காயமடைந்தனர். டொயோட்டா அல்ஃபாட் ஓட்டுநரிடம் நடத்தப்பட்ட சோதனையில் அவர் போதைப்பொருள் எதுவும் உட்கொள்ளவில்லை என்பது உறுதியானதாக மூவார் போலீஸ் கூறியது. இந்நிலையில் சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சிகள் விசாரணைக்கு வந்துதவுமாறும் போலீஸ் கேட்டுக்கொண்டது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. UK ஐல்ஸ் பகுதியில் கடந்த மாதத்தில் இருந்து காட்டுப்பன்றிகள் இறந்து போகும் சம்பவங்களுக்கு ASF எனப்படும் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சலே காரணம். வனவிலங்கு பாதுகாப்பு மற்றும் தேசிய பூங்காக்கள் துறையான பெர்கலித்தானின் ஸ்லாங்கூர் கிளையின் இயக்குனர் வான் முகமது அதீப் வான் முகமது யூசு அதனை உறுதிப்படுத்தினார். இதையடுத்து மற்ற பகுதிகளுக்கும் அந்நோய் பரவாதிருக்க உரிய தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடங்களை விரைந்து சுத்தம் செய்வது, இறப்புக்கான காரணத்தை கண்டறிய சடலங்களின் மாதிரியை ஆய்வுக்கூட சோதனைக்கு அனுப்புவது உள்ளிட்டவை அதில் அடங்கும். எனினும் குடியிருப்பாளர்கள் இது குறித்து அச்சம் கொள்ள தேவையில்லை. காரணம் ஆப்பிரிக்க பன்றி காய்ச்சல் பன்றிகள் மத்தியிலேயே பரவக்கூடியதாகும். மனிதர்களுக்கு அது பரவாது என அவர் தெரிவித்தார். UK ஐல்ஸ் பகுதியில் துர்நாற்றம் வீசுவது குறித்தும் காட்டுப்பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டது குறித்தும் சுற்றுவட்டார குடியிருப்பாளர்கள் கடந்த வாரம் கவலை தெரிவித்திருந்தனர். அவர்களிடம் இருந்து 6 புகார்கள் பெறப்பட்டன. இதையடுத்து காற்று பன்றிகளின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்ட இடங்கள் தொற்று பகுதிகளாக அறிவிக்கப்பட்டு மூடப்பட்டன. அதே சமயம் அப்பகுதியில் இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்திற்கு காட்டுப்பன்றி வேட்டைக்கு மே 29 முதல் 40 நாட்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது.
நாளை ஜூன் 3ஆம் தேதியும் நாளை மறுநாளும் கில்லான் பள்ளத்தாக்கு KTM கொம்யூட்டர் ரயில் பயணிகளுக்கு 50 விழுக்காடு கட்டண கழிவு வழங்கப்படுகிறது. அனைத்து வகை டிக்கெட்டுகளுக்கும் இச்சலுகை பொருந்தும் என KTMB நிறுவனம் அறிவித்துள்ளது. மே 30 தொடங்கி கிப்போங் மற்றும் சாலாஸ்லாத்தான் கொம்யூட்டர் ரயில் நிலையங்களில் சமிக்ஞை தரம் உயர்த்தும் பணிகள் நடைபெறுவதால் ரயில் சேவைகள் தாமதமடைந்துள்ளன. இதனால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு இழப்பீடாக இந்த கட்டண கழிவு சலுகை வழங்கப்படுவதாக KTMB விளக்கியது. சமிக்ஞையை தரம் உயர்த்தும் பணிகள் இன்று ஜூன் 2ஆம் தேதியோடு முழுமையடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது கில்லான் பள்ளத்தாக்கில் பூலா சுபாங் பத்துகேவ் பூலா சுபாங் KTM கொம்யூட்டர் வழித்தடத்திலும் தஞ்சுங் மாலிம் KL சென்ட்ரல் தஞ்சுங் மாலிம் வழித்தடத்திலும் சேவை நேரம் பாதிக்கப்பட்டுள்ளன. அதே சமயம் KL சென்ட்ரல் பட்டவர்ட், KL சென்ட்ரல் படாங் பசார், சிகாமாட் படாங் பசார், சிகாமாட் பட்டவர்ட் ஆகிய அனைத்து வழித்தடங்களுக்குமான ETS ரயில் சேவைகள் 120 நிமிடங்களுக்கு மேல் தாமதத்தை எதிர்நோக்கியுள்ளன. எனவே பயணங்களை முன்கூட்டியே திட்டமிடுவதோடு KTMB மொபைல் செயலி வாயிலாகவோ மை ரயில் டைம் அகப்பக்கம் வாயிலாகவோ பொதுமக்கள் பயண நேர அட்டவணை மாற்றங்களை சரிபார்த்துக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ராஜயோகாவின் மங்களகரம் நிறைந்த தனித்துவம் கொண்ட சூடம், ராஜயோகாவின் தெய்வீக நறுமணம் நிறைந்த அகர்பத்திகள் மற்றும் இயற்கையான நறுமணம் கொண்ட ராஜயோகாவின் சாம்பிராணிகள் என பூஜைக்கான தேவைகளை உங்களிடம் கொண்டு வருகிறார்கள் ராஜயோகா. இது ஒரு சிம்லா மார்க்கெட்டிங்கின் தரமான வெளியீடு. தான் ஓட்டி சென்ற முழு மின்சார SUV வாகனம் நெடுஞ்சாலையில் திடீரென நின்று போய் பரபரப்பான நிமிடங்களை எதிர்கொண்ட அதன் உரிமையாளர் அவ்வாகனத்தை திரும்ப ஒப்படைத்துள்ளார். முழு கடனையும் திருப்பி செலுத்தும் ஃபுல் செட்டில்மெண்ட் அடிப்படையில் அந்த BYD ஆட்டோ 3 வாகனத்தை 33 வயது இஸ்வான் ஆசான் திரும்ப ஒப்படைத்தார். இந்த ஃபுல் செட்டில்மெண்ட்டை BYD சைம் மோட்டார்ஸ் முழுமையாக ஏற்றுக்கொண்டது. இதுவரை மாத தவணை பணத்தை கட்டி வந்திருப்பதால் சிறிய நட்டம் ஏற்பட்டாலும் குடும்பத்தின் பாதுகாப்பு கருதி வாகனத்தை திரும்பி தர தாம் முடிவெடுத்ததாக அவர் தெரிவித்தார். இஸ்வான் 10 மாதங்களுக்கு முன்னர் தான் அந்த SUV மின்சார காரை வாங்கினார். இந்நிலையில் மே 1ஆம் தேதி மலாக்காவில் இருந்து பினாங்கு திரும்பும் வழியில் சிராஸ் காஜாங் நெடுஞ்சாலையில் கார் திடீரென நின்று போனது. வலப்புற பாதையில் மணிக்கு 90 முதல் 100 கிலோமீட்டர் வேகத்தில் சென்றபோது திடீரென கார் நின்றதால் இஸ்வானும் குடும்பத்தாரும் பதறிப்போயினர். எந்த முன்னறிவிப்பும் இன்றி 7 வினாடிகளில் கார் சொந்தமாக பிரேக் போட்டது டேஷ்கேமில் பதிவாகியுள்ளது. இந்நிலையில் கார் ஓட்டுநர் பக்கமுள்ள கதவின் சென்சர் பிரச்சனையே அச்சம்பவத்திற்கு காரணம் என பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டது. வாகனங்களை வாங்குவதற்கு முன் மிகவும் கவனமாக பார்த்து வாங்க வேண்டும் என்பதை இச்சம்பவம் தனக்கு பாடமாக உணர்த்தியுள்ளதாக இஸ்வான் கூறினார். வலைத்தளவாசிகளும் EV வாகனங்களின் தானியங்கி முறையின் பாதுகாப்பு அம்சம் குறித்து கவலை எழுப்பினர். கோளாறு ஏற்பட்டால் எந்த முன்னறிவிப்பும் இன்றி அந்த தானியங்கி முறை செயல்படுவதை அவர்கள் சுட்டிக்காட்டினர்.